பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவே உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் நான் தென்றல் என்று மாறிவிட்டேன். கருங்கல்லை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா அடியாம் ஸ்ட்ராங்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாதி விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து வீடியோ கொடுக்குறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வந்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. வாரத்தில் ஒரு 2 வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே இல்லாமல் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெளியிலாம் வந்து போக மாட்டேன். ஷாப்பிங் போகிறது, மளிகை ஜாமான் வாங்குறது, ஏதாவது மார்க்கெட் வந்து போகிறது, இந்த மாதிரி வந்து போகிறது இல்லையா. அதாலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். மோஸ்ட்லி அதிகமாக வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னா, டெய்லியுமே வந்து அந்த எடுக்கிறப்ப உங்களுக்குமே அதே வந்து பார்த்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் விலாகே அதே மாதிரி எடுக்கிறோமா அப்படின்ற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகுதுன்றதால தான் தொடர்ந்து வந்து வீடியோவை வந்து கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை போல எடுத்தது. ஒரு மதியத்துக்கு மேலே தான் விலாக் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காய ஆரம்பிச்சிருது இல்லையா. நான் வந்து துணி காய போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5 மணிக்கு மேலே ஈவினிங் தான் வந்து காய போடுவேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து துணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து 12 மணி ஆகிப்போச்சு. துணி எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து காயுது இல்லையா. 2 நாள் வந்து நல்லா வெயிலில் வந்து துணி போட்டாலே வெளுத்து போயிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து காயுது. துணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இப்போ புதுசாக வந்திருக்கா இல்லையா, இவ கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்றதுக்காக விளையாட்டு அந்த பால் வந்து கண்டுபிடிச்சேன். அது சும்மா தூக்கி போட்டோடனே அவள் வந்து பயங்கரமாக நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. இது வந்து குட்டி வந்து நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில், எப்படி வந்தானே தெரியல. எங்கள் போர்ட்டிக்கோல வந்து கத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்களுக்கும் மனசு இல்லை. ஒரு 2 நாள் தான் இருந்தால் நல்லா வந்து ஒட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா பால் குடிக்கிற குட்டியாக இருக்கா. எங்கே இதுக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து போடுறது, இப்போ அவங்க அம்மா யாருன்னே தெரியல அப்படின்றத சரி இருக்கட்டும்னு விட்டு இருந்தேன். அவள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசமாக இங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி இவ்வளோ பாசமாக இருப்பான்னு எனக்குமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 12:30க்கு மேலே தான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி கிளாஸ் எப்பவுமே வந்து நான் டீலாம் குடிச்சா சிங்கில் வந்து எப்பவுமே அந்த பீங்காங் கிளாஸாக இருக்கட்டும், கண்ணாடி எல்லாமே வந்து நான் சிங்கில் வந்து போடவே மாட்டோம். தனியாக வந்து செல்ஃபு மேலே தான் வச்சுருப்போம். வச்சிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கைப்பட்டு தானாக வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு. ஒரு கிளாஸை வந்து இன்னைக்கு வேலையை வந்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைன்றதுனால கொஞ்சம் மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு கவலை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கு கவலை மீன் தான் வந்து இருந்தது. சரி மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்றதால மீன் வந்து வாங்கியிருந்தேன். அதான் இன்னைக்கு குழம்பு வந்து வைக்க போகிறேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமையல் செய்யறதுக்கு. மீதி வேலையெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு, மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கு டைம் ஆகிப்போச்சு. நான் ஒரு உண்மையை சொல்லவா, நான் வந்து காலையில் வந்து பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு அவ்வளோ வேலையை வந்து செஞ்சு 9 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு பசங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் கடகடன்னு வந்து செய்கிற மாதிரி இருக்கும். பசங்க இப்படி பேக்கை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா பீஸ் பண்ண பல்பு மாதிரி வந்து ஃபோனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். டைம் ஆனதே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுவோம் இல்லையா, அந்த ஷார்ட்ஸை போட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் மறுபடியும் வந்து கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தில் கழுவுறதுக்கே வந்து போவேன். எனக்கு எல்லாத்தையும் ஒரு சிலதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த யூடியூப்ல வந்து வீடியோ போடுறத மட்டும் என்னால் வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. அது என்னன்னே எனக்கும் தெரியல. ஒரு டைம் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 11 மணிக்கு போட்டுருந்தோம். இப்போ வந்து வீடியோ வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தான் ரீசெண்டாக என்னன்னு தெரியல 11 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, அதுவும் எவ்வளோ நாளைக்கு போட போகிறேன்னு தெரியல. அதுதான் ஏதோ கண்டினியூவாக வந்து அதுவும் நான் ஒரு வாரத்துக்கு மேலே தாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் டைம் எப்போ நினச்ச டைம் தான் வந்து போட போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் இல்லை 11 மணினா 11 மணிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரமாக வந்து எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு 3 வாரமாக வந்து 11 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டமே, ரொம்ப அதிசயமாச்சு அப்படின்னு வந்து நானே நினச்சிக்கிட்டேன். இந்த காலையில் போகிற ஷார்ட்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. நானே வந்து ஒருத்தவங்க சமையல் வந்து செய்கிறாங்கன்னா அந்த சமையலை வந்து பார்த்தோன்னா நாளைக்கு இந்த லஞ்ச் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கல. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப பெருசாலாம் வந்து செய்ய மாட்டேன். ஏதோ வந்து சிம்பிளாக தான் வந்து பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். ஒரு சில டைம் நம்ம காலையில் என்னென்ன சாப்பாடுலாம் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடுறோமே, இது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஏன்னா வீடியோஸ் இவருக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பார்க்குறாங்க இல்லையா. அது மாதிரி பார்க்குறப்ப இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் இருந்த சாப்பாடா, இந்த சாப்பாடா தான் நான் வீடியோவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கே தோணும், நம்ம போடுறோமே
போடலாமா அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து தேவைப்படும் இல்லையா, கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதனால தான் வந்து ஷேர் பண்றது. அந்த 11 மணிக்கு காலையில போற ஷார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கு வந்து பாட்டு தேடி பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். நீங்களாம் சிம்பிளா வந்து சாங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்க. ஆனா அந்த அந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் நாங்க சாங் வந்து தேடுவோம் பாருங்க. கிட்டத்தட்ட 10 வரையும் டைம் ஆயிடும். 11 மணிக்கு வீடியோ போடுறதுக்கு 10:30 மணிக்கு மேலே ஆயிடும். வீடியோ வந்து பாட்டே வந்து கிடைக்காது. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றது கொஞ்சம் பூஜைக்கானதா இருக்கும். அப்ப வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பாட்டுலாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் வந்து செட் ஆகாது இல்லையா? அதுக்குன்னு வந்து பார்த்து பார்த்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடும். இது வந்து இந்த வீடியோக்கு வந்து இந்த பாட்டு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா தேடி தேடி புடிச்சு எப்படியோ வந்து ஏதாவது செட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். மத்த நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வீடியோக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு வந்து பார்த்து தான் வந்து பாட்டு போடுவோம். ஒரு சில நாட்கள் வந்து பாட்டு வந்து வீடியோக்கு ஏத்த மாதிரி நல்லாவே இருக்கும். ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி டைம் ஆகி போச்சு, சரி ஏதாவது வந்து தேடி பிடிச்சி ஒரு சாங்ஸ் வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுடுவோம். இப்படிதான் வந்து எங்க காலையில வந்து ஷார்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 5 மணின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ நாளைக்குன்னு வந்து தெரியல. லாங் வீடியோன்னு வந்து போட்டாலே ஒரு 5 மணிக்கு போகலான்னு இருக்கும். அது மாதிரி காலையில 11 மணிக்கு வர ஷார்ட்ஸ் கரெக்டாக வந்து 11 மணிக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிட்டு வந்து பாருங்க. எனக்குமே வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து லைக்கே வரமாட்டேங்குது. அதனாலே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. நிறைய வந்து லைக் வந்து வியூஸ் போனால் தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போகுது. அதனால மறக்காம வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. ஒரு சிஸ்டர் ஒரு 2-3 வாட்டி வந்து கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து எப்படி வந்து சினிமா பாட்டுலாம் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து போன வீடியோல இருந்து முன்னாடி வீடியோல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த 1 நிமிஷம் வீடியோ இருக்கு இல்லையா, 60 செகண்ட், இதுக்கு வந்து எல்லா சினிமா சாங்கும் வந்து போடலாம். நீங்க யூடியூப்லயே வந்து லைப்ரரியிலே எல்லா சினிமா சாங் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 நிமிஷம் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, இதுக்கு வந்து சினிமா சாங் வந்து போடவே முடியாது. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு மேல போனாலே காப்பிரைட் கண்டிப்பா வரும். அது லாங் வீடியோக்கு என்ட்ரன்ஸ் வந்து போடுறீங்க இல்லையா, அதுக்குமே வந்து சினிமா சாங் எதுவுமே வந்து யூஸ் பண்ணவே முடியாது. எல்லாமே காப்பிரைட் தான் வரும். நாங்களே ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சோலோ சாங் தான் வந்து போடுவோம் என்ட்ரன்ஸுக்கு. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் வந்துடும். அந்த மாதிரி காப்பிரைட் வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே மெயில் வந்துடும், இது மாதிரி இந்த சாங் வந்து காப்பிரைட் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து நீக்கிட்டு அந்த யூடியூப் மியூசிக் இருக்கு இல்லையா, அதுவே வந்து நாங்க போட்டுப்போம். இந்த மாதிரி தான் வந்து நாங்க வந்து போட்டுட்டு இருக்கோம். அப்படியே பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சமையலுமே வந்து முடிஞ்சுது. மீன் மட்டும் வறுத்துட்டு இருக்க, சாதம் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 1:45 வந்து ஆயிப்போச்சு. சாப்பாடு எடுக்க 2 மணிக்கு வந்துருவாங்க. அதனாலதான் வந்து அவசரமா வந்து குழம்பு வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் போயிட்டு மீன் கிளீன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் குழம்பு நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. மீனை வந்து போட்டு குழம்பு எல்லா வேலையும் ரெடி ஆயிடுச்சு. மீனை வறுத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சரி பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு கழுவிட்டு இருக்கேன். இப்போ வந்து வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிச்சன்லேயே வந்து இருக்க முடியாது. வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். என்னடா இது கிச்சனு இருக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். நான் மீன் குழம்பு எப்பவுமே வந்து சிம்பிளா தான் வைப்பேன். எப்பவுமே வைக்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன். அதான் வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. நீங்க எப்படி வைப்பீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் வந்து புதுசா இது வரைக்கும் மீன் குழம்பு ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு இந்த புளியை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி வைப்போம் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து 2-3 நாளாலுமே டேஸ்டா இருக்கும் இல்லையா, அதனால வந்து அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து நான் வைப்பேன். ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றி அது ஒரு மாதிரி வைப்பாங்க. ஏன்னா நான் அந்த வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டோட அம்மா வந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்போ சாப்பிட்ருக்கேன். அது ஒரு மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏன்னா வைப்பீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நானும் வந்து மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்கிறேமே, இருந்தாலும் எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வைப்பாங்களே, எங்கள் பக்கத்து வீட்டில் பாய் வீட்டில் அப்புறம் அப்படி தான் வைப்பாங்க. மிளகு இதெல்லாம் அரைச்சி விட்டு அந்த மாதிரி வைப்பாங்க. அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் புளி வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. நாம் வந்து புளி வந்து அதிகமாக சேர்த்து வைப்போம். அதனால் டேஸ்ட் நல்லா இருக்கானான்னு தெரியல. சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். ஆனால் கவலை மீன் வந்து டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லையா, அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னைக்கு கடையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்காங்க. அதனால் வந்து ஒரே சின்ன கப்பில் தான் வந்து குழம்பு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தேன். எங்கள் கடையில் வந்து 2 ஆள் இருக்காங்க. ஒரு லேடிஸ் வந்து வேலை செய்கிறாங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து ஊருக்கு போயிடுவாங்க, ஒரு ஆள் வந்து வீட்டில் கடையில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் இன்றைக்கி சாப்பாடு குழம்பு எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கையோடைய கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எப்பவுமே காலையில் வந்து சமைச்சு முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான். அதனால் வந்து டைம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் வாங்கலாம், ஏதாவது வந்து நான்வெஜ் செய்யலான்றதுக்காக தான் மதியத்தில் வந்து செஞ்சுட்ருக்கேன். இல்லைனா ஒரு சில நாள்லாம் வந்து காலையில் பசங்களுக்கு லஞ்சு செய்கிறேன் இல்லையா, அப்பயே வந்து வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இப்போ வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து துணி போடுற வேலை தான். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிலதெல்லாம் மறந்துடுவேன். ஃபோனை பார்க்குறப்ப தான் ஒரு சில நம்ம வீடியோவில் பார்த்த பிறகு ஞாபகம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் போன வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் வந்து துவைக்கவே இல்லை. ஃபோன் பார்க்குறப்ப தான் அந்த ஃபோனில் வந்து வாஷிங் மிஷினில் துணியை போடுறாங்க. எனக்கு டக்குன்னு வந்து அப்போ தான் வந்து ஞாபகம் வருது, ஐயோ நம்ம துணியே துவைக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கடன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு
என்னைக்கு தெரியுமா? கிரிவலத்துக்கு போனோம்ல, அன்னைக்கு வியாழக்கிழமை தான் நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு தான். ஐய்யய்யோ! மணி ஆயிடுச்சே, டைம் ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் துவச்சு போட்டு எப்போ காயும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு சில டைம்லாம் வந்து நடக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினில் துணி போட்டு உடனே வந்து இவங்கள குளிக்க வைக்கலாம் அப்படின்றத குளிக்க வச்சுட்டு இருந்தேன். ஒரு சில பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து குளிக்க வைக்க முடியாது. ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் பிடிச்சா தான் குளிக்க வைக்க முடியும். இவன் தான் என் கையில் கிடைச்சான். ஐய்யய்யோ! கையில் கிடைச்சாட்டுமே அப்படின்ற மாதிரி இவன் தான் மாட்டினான். ஆனால் சேட்டெல்லாம் பண்ணல, அழகாக வந்து குளிக்கிறதுக்கு வந்து காமிச்சிருந்தான். மீதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து குளிக்க வைக்கவே முடியாது. மேலே தண்ணி பட்டாலும் 7 அடி தூரம் வந்து பறந்து ஓடிடுவாங்க. சரி, இன்னைக்கு கையில் கிடைச்சான் இவன் மட்டும்தான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் அன்னைக்கு குளிக்க வச்சு நல்லா துவட்டி விட்டுட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. நேற்று கொஞ்சம் முள்ளங்கிலாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகி போனதெல்லாம் இருந்தது. ஒரு சில டைம்ல அந்த காய்கறிலாம் அந்த வெங்காயத்தூள், தக்காளி, இது மாதிரி கத்திரிக்காய், இந்த மாதிரி அரியற இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பள்ளம் தோண்டி கொஞ்சம் உரமாக்குறதுக்காக அது உள்ள கொட்டி மூடி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து அரைச்சி ஊற்றி புளிக்க வச்சு நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அரைக்க போகிறேன். முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே அது எப்படி இருந்ததுன்னு தெரியல, கொஞ்சம் முத்தி போன மாதிரி இருந்தா சரி இதை அரைச்சி வந்து செடிக்கு ஊற்றிடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அன்னைக்கான வேஸ்ட்டு எல்லாமே இருந்தது. அதை சரி அரைச்சி ஒரு டப்பா இந்த மாதிரி வந்து புளிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்கேன். இதில் ஊற்றி நல்லா கலக்கி நிழலான இடத்துல வந்து வச்சுருவோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது நல்லா புளிச்சு போயிருக்கும். அப்போ வந்து நம்ம செடிக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து சேர்த்து நல்லா செடிக்கு ஊற்றுறப்ப நல்லா மண்புழுலாம் நல்லா உருவாகும், செடியுமே நல்லா க்ரோத் ஆகும். ஒரு சிலர் நேற்று போட்ட வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன டிப்ஸே வந்து சொல்ல மாட்டீங்க, நீ செடியை மட்டும் காமிக்கிறீங்கன்னு நிறைய பேர் கோவப்பட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து ரோஸ் செடிக்குள்ள என்ன மாதிரி உரங்கள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் நான் எங்கே போகிறேன். எதுக்காக நான் டிப்ஸ் வந்து இன்னும் கொடுக்காம இருக்கேன்னா, நான் செடி வாங்கி வந்து வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வச்ச உடனே மறாவது வாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஃபுல்லாக வந்து மேய்ஞ்சிருச்சு. வெறும் குச்சி மட்டும் தான் விட்டுட்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் தளிர் வந்து தான் இப்போ ஒரு பூவாக வந்து பூக்க ஆரம்பிச்சுது. நான் வந்து செடியை வந்து ஓரளவுக்கு க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணால், ஓ இவங்க செடியே வந்து நல்லா இருக்கு, இவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணும் இல்லையா. இப்போ நானே செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் துளிர் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிது. அதனால் இப்போ எனக்கு கொடுக்கறதுக்குலாம் விருப்பம் இல்லை. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ஸ் வந்து சொல்ல தேவையில்ல, அப்புறமா பொறுமையாக வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா முன்ன ஃபஸ்ட்டு ஒரு போட்ட வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் இவங்களே செடியை வந்து க்ரோத் பண்ணுறாங்க, இவங்களாம் டிப்ஸ் சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்தது. அதனால இவர் வந்து இப்போ வந்து டிப்ஸ் எதுவும் தர தேவையில்ல, செடியை கொஞ்சம் க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் என்ன மாதிரி உரம் கொடுத்தேன், தண்ணிலாம் எந்த மாதிரி வந்து செடிக்கு வந்து கொடுத்தா இந்த மாதிரி நல்லா செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து நான் முறையாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எதெல்லாம் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா உங்களுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இது வரைக்கும் நான் ஒரு செடிலாம் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு மண் கலவெல்லாம் நான் பெருசாக வந்து கொடுத்தது கிடையாது. அதால் தான் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே வந்து இறந்து போச்சு போல இருக்கு அப்படின்னு நான் வந்து இப்போ நினைக்கிறேன். ஏன்னா ரோஸ் செடின்றது வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் செடி வாய்ந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றினா பூ பூக்கும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அது வந்து நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்ம கூட ரொம்ப நாள் இருந்து அது பூ வந்து நிறைய கொடுக்கும். அது வாரத்துக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு முறையான உரம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நம்ம வந்து கீழே மண்ணில் வச்சாலே அதோட அது வந்து சத்தெல்லாம் இழுத்து நம்மளுக்கு வந்து பூ வந்து நிறையா கொடுக்கும். நம்ம வந்து மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஜாடிலாம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நாம் தான் வந்து அடிக்கடி வந்து உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரியான உரம் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா இந்த மாதிரி வந்து பூ பூக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து நான் எப்படி வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஒரு நாள் வந்து சொல்கிறேன். எப்பவுமே செடிக்கு வந்து தண்ணி கொடுக்குது ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு கொடுப்பேன். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருக்குன்றதால ஒரு 4:45 இருக்கும். அப்பயே செடிக்கெலாம் தண்ணி கொடுத்துட்டு சரி போயிடலாம் அப்படின்றதுக்காக ஊற்றிட்டு இருக்கேன். எப்பவுமே செடிக்கு தண்ணினா அந்த அரிசி கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுவோம். அதான் இன்றைக்கி ஊற்றியிருந்தேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.